உங்களை ஒரு வழிநடத்தி எடுத்துட்டு போற இடத்துல வந்து உங்களுக்கு குரு இருக்கார். ரொம்ப பாசிட்டிவாவே இருக்காரு. உங்க மைண்ட் செட் இப்போ இந்த ஜூலைல இருந்து சனி வக்கரமாறாரு இல்லையா? ஸோ இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா அவர் வக்கரமாகும் போது கொஞ்சம் பலவீனமாகவும் ஆவார். ஏன்னா ரிவர்ஸ்ல போகிறார்ல ஒரு கிரகம். ரிசல்ட் கொடுக்க முடியாது, டக்குன்னு வராது ரிசல்ட். இப்ப ரிசல்ட் கொடுக்குற இடத்துல உங்களுக்கு குரு தானே இருக்காரு. ஸோ கரியர்ல ஒரு ஷிஃப்ட், கரியர்ல ஒரு சேஞ்ச், கரியர்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்ம், எந்த ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்க்குறீங்க அதை கண்டிப்பா உங்களுக்கு வந்து குரு கொடுப்பாரு. ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது? ஏன்னா இந்த இடத்துல சனி பகவான் வந்து உங்க ராசியிலே இருந்து சமசப்தமா 7ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நோட் பண்ணிட்டே இருக்க ஒவ்வொரு செகண்டும் உனக்கு ஃபேமிலி லைஃப்ல என்ன நடக்குது, ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்குது, நம்மளால வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல நீடிச்சு நிக்க முடியுமான்ற ஒரு சந்தேகம்லாம் கூட நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல், வெளியே சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு மன உளைச்சல், மனத்துல ஒரு அச்சம், பயம். வெளியே சொல்லிட்டா நாளைக்கு ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை வரும். ஏன்னா மீனராசி